இந்த மிஷினில் ஓட்டை திருடி வெற்றி பெறவன் எவனும் நாட்டுக்கு நல்லது செய்ய மாட்டான் என்பதற்கு இதுதான் உதாரணம். இந்த இவிஎம் மிஷின் மூலமாக ஒரு நாட்டை ஓட்டை திருடி ஆளக்கூடியவன் எந்த அளவுக்கு கேவலமானவன்னு பார்த்துக்குங்க. இந்த கோழி விற்பனைக்கு வராதுன்னு சொல்லி அறிக்கை விடுறாங்க. இந்த கோழி மூலமாக எவ்வளவு நோய்களை வெளிப்படுத்துகிறாங்கன்னு தெரிஞ்சுக்குங்க. 2 வகை. இந்த டீ கப்பு இருக்குல்ல, இந்த டீ கப்பை தயார் பண்ணுவதற்கு இந்த டீ கப்பை அடியில் ஒட்டுறதுக்கும் இந்த சைடில் ஒட்டுறதுக்கும் இந்த குயிக் ஒரு கிளாஸ் தயாரிக்கணும்னா 5 சொட்டு தேவைப்படுகிறதாம். இந்த ரவுண்டுக்கு 3 சொட்டு தேவைப்படுதான். இந்த குறுக்க ஒட்டுறதுக்கு ஒரு 2 சொட்டு. அப்போ ரவுண்டுக்கு அடியில் 3 சொட்டு குயிக்க ஒட்டுறாங்க. இந்த கிராஸில் ஒட்டுறதுக்கு 2 சொட்டாம். என் நண்பர் ஒருத்தர் இந்த கப்பு தயாரிக்கிற மிஷின் வச்சுருக்கிறாரு. அவர்கிட்ட கேட்டேன், இந்த பேப்பரை ஏதாவது கழுவி சுத்தம் பண்ணுவீங்களான்னு கேட்டேன். இந்த பேப்பரை கழுவுனோம்னா பேலன்ஸ் போயிடும். ஒரு தடவை டீயை குடிக்கிறதோட கீழே போட்டுடணும். அப்போ இந்த டீயை இந்த கப்பில் என்னுடைய நண்பர் குடிக்க மாட்டார். ஏன்னா அவர் தெரியுது. அவர்கிட்ட கேட்டேன், 5 சொட்டு குயிக் இதில் ஒட்டப்படுகிறது, சுகாதாரம்ன்றான். குப்பையை கீழே கொட்டாதீங்க, குப்பையை பிரித்து கொடுங்கன்னு கேட்பான். தூய்மையான இந்தியாவை ஆக்கிறோம்னு சொல்லுவான் மோடி. ஆனால் இந்த நம்ம அன்றாடு சாப்பிடக்கூடிய இந்த கப்பில் இந்த அடிப்பாகத்தில் ஒட்டுறதுக்கு 3 சொட்டு குயிக்கு தேவைப்படுது. இந்த கிராஸை ஒட்டுறாங்கள, இதுக்கு 2 சொட்டு, மொத்தம் 5 சொட்டில் இதை கழுவாமல் இதில் ஊற்றி குடிக்கிறோம். முன்னாடி கழுவி பீங்காங் கிளாஸில் குடித்தோம்ல, அது நன்மைன்னு சொல்லி என்னுடைய நண்பர் டாக்டர் சொன்னான். ஆரம்ப காலத்தில் எல்லோரும் வாயை வச்சு குடிச்சிட்டு அதை கழுவி கொடுத்தாங்க பார்த்தியா. சுடுதண்ணியில் கழுவி புதுசாக டீ போடுவாங்க. அந்த கிளாஸு பரவாயில்லை. இது மிகப்பெரிய கொடூரமான இது அன்றாடு பயன்படுத்துகிறாங்க. இதை யாரும் எந்த ஒரு டீ கடையிலையும் தடை செய்யவில்லை இந்த கிளாஸை. சரிங்களா? அதே மாதிரி இந்த கோழிக்கு ஊசி போட்டு வளர்க்குறாங்க, மாத்திரை போட்டு வளர்க்குறாங்க, மேலே தண்ணியை தொளிச்சே வளர்க்குறாங்க. என்னுடைய நண்பர் ஒருத்தர் சொன்னார், உணவை நாங்கள் கொடுக்குறோம்னா அந்த உணவு சீக்கிரமாக செரிமானம் ஆகாது, உணவு அதிகமாக கொடுத்து நாங்கள் எடை போடுறோம்னு சொல்கிறாங்க. அது தப்பு. இது என்னென்னா, முழுக்க வைரஸை எப்படி கம்ப்யூட்டரில் பரப்புவாங்க, அது மாதிரி ஒருவன் மனிதனுக்குள்ள நோயை பரப்புறதுக்கான ஒரு பொருள். இந்த கோழி இதுக்குள்ளே என்னன்னா விஷங்களை ஏற்றணுமோ அதை ஏற்றி அதை கறியாக்கி அதை மனிதர்களுக்கு கொடுத்த பிறகு இந்த கோழினா இந்த இடத்துல இறப்பை இருக்குது பார்த்தீங்களா, இந்த இறப்பை இந்த கோழிக்கு இருக்காது. இந்த கோழியை அறுக்கும் போதோ நீங்கள் இது பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த கோழியை அறுக்கும் போது பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இங்கனக்குள்ளே நெஞ்சு மட்டும் இருக்கா, இங்கனக்குள்ளே இந்த இறப்பை இங்கனக்குள்ளே இருக்காது. இறைய நிறைய போட்டு உங்களுக்கு இந்த கோழியை கொடுக்குறாங்கன்னு சொல்கிறாங்கள்ல, ஆனால் இந்த மாதிரி இறப்பை இருக்கான்னு பாருங்கள். இனிமேல் இந்த கோழி வாங்க போகிறவங்க இந்த மாதிரி இறப்பை இருக்குதா, அப்போ இந்த இறப்பை இல்லாமல் இந்த கோழியை உருவாக்கியிருக்காங்க. இந்த இறப்பையை க்ளோஸ் பண்ணியாச்சுன்னா என்ன மாத்திரை கொடுத்தாலும் இந்த மாதிரி ஊசிகளை போட்டோம்னா அந்த கறியில் போய் அப்படியே சேர்ந்துக்கிறோம். அது நேராக நம்ம மனிதர்களுடைய உடம்புக்கு பாதிப்புகளை உண்டாக்கும். சீக்கிரமாக முழங்கால் முழங்கை இதெல்லாம் வலிக்க ஆரம்பித்து விடும்.
கடினமான வேலையெல்லாம் பார்க்க முடியாது. இனிமேல் போராட்டப்பட்டேன். இனிமேல் அதே மாதிரி 40 வயசுக்குள்ளே 35 வயசுக்குள்ளே அவன் இந்த மாதிரி பாத்ரூமில் தான் உட்கார முடியும். இந்த குத்த வச்சு உட்கார்ற பாத்ரூமில் வந்து உட்கார முடியாது. இந்த கோழிக்கறி சாப்பிட்றவன் எப்படி இந்த கோழிக்கறி சாப்பிட்றவன் குத்த வச்சு உட்கார முடியாது. ஆகையால் இதை நீங்கள் மெயினாக தெரிஞ்சுக்கணும். இந்த கோழிக்கு அறுக்கும்போது அதை இந்த மாதிரி கறி வெட்டும்போது இந்த மாதிரி இறப்பை இருக்கான்னு பாருங்கள். இறப்பை இருக்காது. அப்போ நேராக உள்ளே போய் கறியை உருவாக்கி இந்த ஊசியில் உள்ள எஃபெக்டு மாத்திரை அது மேலே அடிக்கக்கூடிய தண்ணி எல்லாமே நம்மளை என்ன செய்யுது, கால் கைகள் உடம்பு பலம்லாம் இழந்து சீக்கிரமாக 45 வருஷம் 40 வருஷம் இல்லை 35 வருஷத்துக்குள்ளே 30 வருஷத்துக்குள்ளே முழங்கால் கை வலிக்க ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி பாத்ரூமில் இனிமேல் 30 வயசு பயலுகள் இன்னி போகிற காலத்தில் இந்த மாதிரி பாத்ரூமில் எவனுமே பீ வாழ முடியாது. ஏன்னா முழங்கால் செத்து போயிடும். இந்த கோழியை பெரும்பாலும் வளரக்கூடிய இடத்துல பார்த்திங்கன்னா நெஞ்சை கொடுத்தே நடக்கும். எப்படி நெஞ்சை வச்சு இப்படியே தண்ணிக்குள்ளே நீகிறது மாதிரி நடக்கும். இந்த கால் சரியாக வேலை செய்யாதுங்க. அந்த மாதிரி ஒரு கோழியை வளர்த்து அதை கொடுக்குறான். இதை தடை செய்ய மாட்டான். நாட்டுக்கோழியை ஒவ்வொரு வீட்லேயும் வளர்க்கலாம். அந்த நாட்டுக்கோழியை வளர்க்குறதுக்கு இப்போ வசதிகள் இல்லை. ஏன்னா எப்படியா இருந்தாலும் உணவு இவன் தான் கொடுக்கணும். அப்படி உணவு வாங்க போகும்போது இவன் கோழி வளர்க்குறான்னு தெரிஞ்சிச்சுன்னா கோழிக்கு ஊசி போடு, ஆட்டுக்கு ஊசி போடு, நாங்கள் கொடுக்குற தீவனத்தை வாங்கி போடணும் அப்படின்னு சொல்லி அந்த கோழியை விஷமாகவோ அந்த ஆடுகளை விஷமாகவோ அந்த நம்ம மனிதர்கள் திங்கக்கூடிய அனைத்தையுமே விஷமாக ஆக்கி கொடுக்குறான். உதாரணத்துக்கு தான் நான் சொல்கிறேன். இந்த டீ கப்பை அந்த குவிக்க வச்சு விட்டுறான்ல, இதை என்னைக்காலும் தடை செஞ்சுருக்கானான்னு பாருங்கள். இது எவ்வளோ கொடூரமான விஷம். அப்படி வச்சு ஒட்டினீங்கன்னா கிச்சன் ஒட்டிக்கிறோம். ஆனால் மிகப்பெரிய விஷம். இந்த கெமிக்கலை இதில் டீயை ஊற்றி நம்ம அன்றாட கூலி தொழிலாளியை போகிறான் நம்ம சாப்பிட்றோம். ஆனால் வேறு வழி இல்லை. ஏன்னா அவன் கொடுக்கும்போது இப்போ நாட்டுக்கோழியை விலை ஏற்றியாச்சுன்னா அவன் இல்லாத என்ன செய்வான், பிராய்லர் கோழியை தான் வாங்குவான். அப்போ நல்ல தீவனம் மனிதர்களுக்கே கிடைக்காமல் அப்படி வாழும்போது குடித நீரில் சுத்தம் இல்லாமல் அழுக்கு தண்ணியாக வருது. இதில் தெரிஞ்சுக்குங்க, இந்த அரசாங்கம் இவிஎம் மிஷினில் வெற்றி பெற எவனும் மக்களுக்கு நல்லது செய்ய மாட்டான். இன்றைக்கி சீனாவை எடுத்துக்குங்க. சீனா நாட்டில் அரிசி இந்தியாவிலேருந்து அங்கே போகுது. இல்லைங்க அரிசி சரியில்லை, இந்த அரிசி தரமற்ற அரிசி, ரிட்டர்ன் பண்ணுங்க அப்படின்ட்டான். நம்ம நாட்டில் இந்த மாதிரி கப்புகளை வச்சு டீ சாப்பிட்றோம். இந்த மாதிரி கோழியை சாப்பிட்டு இந்த கோழிக்கே ஊசி போடுறான், இந்த கோழிக்கே மாத்திரை கொடுக்குறான். இனிமேல் யாரும் இந்த மாதிரி பாத்ரூமில் எவனும் பீ வாழ முடியாது. குத்த வச்சு உட்காந்து பீ வாழ முடியாது. இந்த மாதிரி பாத்ரூமில் தான் பேள முடியும். அப்போ முன்கூட்டியாக என்ன செய்கிறான், இந்த கோழி மூலமாக சாப்பிட்றவன் கிட்னி ப்ராப்ளம், ஆண்மை குறைவு, அதேமாதிரி யூடியூப்பில் பார்த்து பல செக்ஸு படங்களை பார்த்து அதில் வந்து சேதமாகிடுறான்ல, அவனுக்கு என்ன செய்கிறான், கல்யாணம் முடித்த உடனே கருத்தரிக்கும் மையத்துக்கு வாங்க, இந்த கோழிக்கு எப்படி ஊசி போட்டு வளர்க்குறானோ அது மாதிரி ஒருத்தனை கல்யாணம் முடித்து குழந்தை பெற வேண்டுமென்றால் கருத்தரிக்கும் மையத்துக்கு வாங்கன்னு சொல்லி இந்த கோழி மூலமாக ஆண்மை குறைவு, முழங்கால், நீ ஒரு பொம்மையை சோளக்காட்டு பொம்மை மாதிரி உருவாக்கி வச்சுருக்கான். இந்த பாத்ரூம் எப்படி இவனுக்கு முழங்காலெலாம் செத்து போகும், அவன் இந்த மாதிரி பாத்ரூமில் பீ வாழ முடியாது, அதுக்குண்டு உருவாக்கியிருக்கான். உனக்கு நோயும் உருவாக்கியிருக்கான், நீ அதுக்கடுத்து எப்படி பீ வாழணும்னு அந்த பாத்ரூம்பு உருவாக்கியிருக்கான். நன்றி, வணக்கம். அடுத்த டேக்கில் பேசுவோம்.